ஆம்பளைனா பொண்டாட்டி அடக்கி அழ தெரியணும்ல. அவன் தான்ல ஆம்பளை. உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க வெக்கமா இருக்குல்ல. நேராக நான் சொல்லதை கேளு. பரமண்ண கடைக்கு போ. நான் சொன்னோன்னு ஒரு பால்ட்டா குடிச்சிட்டு அங்கேயே சாவல போன வைல நீ. என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, என் ஃப்ரெண்டு சுரேஷ் இருக்காம்ல. ஆமா. அவன் பொண்டாட்டி வேலை செய்ய சொல்லுதானா. அது புருஷன்லாம் அப்படி வேலை செய்ய அது எவ்வளோ பெரிய தப்பு. பாவம், ரொம்ப பாவம். இதைத்தான் அவன்கிட்ட சொல்லி சத்தம் போட்டு ஃபோனை வச்சிருக்கேன். சரி, மதியத்துக்கு என்ன வாங்கிக்கிறது? புளிக்கிழமும் முட்டையை வச்சிருங்க. நம்ம ஆஃபீஸ் முடிச்சுட்டு அன்னைக்கு நேராக வந்தோம் பாரு, நம்ம பக்கத்து பரமேஷ் இருக்காமல, பரமேஷ். அவன் நம்ம பரமேஷ். அவன் பால் வாங்குறதுக்கும் பண்டா வாங்குறதுக்கும் தான் பொண்டாட்டி கடைக்கு அமிச்சான்னு சொல்லிட்டு இருக்கான். ஐயோ, எனக்கு சரியான கோவம். நேரா போனோம்ல, பிடிச்சு யாருன்னு ஏறிட்டோம்ல. ஏறினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு திருப்தி. சி, இந்த பயிரோட பாத்தியாமா என்னெல்லாம் செய்தானு பொண்டாட்டிக்கு. தெரிஞ்சுக்கிட்டியா? இப்போ உள்ள பசங்கள்லாம் தைரியமே இல்லாத பசங்கம்மா. அவன் பொண்டாட்டியை கண்டாலே கிட்டுலாம் நடுக்குதான். சி, ரொம்ப மோசமா இந்த காலம். இப்படிதான் அன்னைக்கு நான் ஆஃபீஸ். தூங்கிட்டியோ? சரி, வாஷிங் மிஷினில் துணியை போட சொன்னி மறந்தே போயிட்டானே. ஒரே நிமிஷம் போட்டு வந்துடுறேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல நீ?